வணக்கம். இதோட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைண்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிபிடி கேண்டிடேட் போர்ட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2026 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன நம்ம பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வெரிஃபை இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் தென் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ணணும். தென் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறப்ப நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்ஸ், அதர் டாக்குமெண்ட்ஸ், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் வந்து எந்தெந்த சைஸில் இருக்கணும், அதோட சைஸ் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி உங்களோட வேகன்சிஸ் என்ன, அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நோட்டிஃபிகேஷன்ஸை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தென் நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை நான் ஒரு லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது நமக்கு. பேசிக் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்பர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆக்சஸ் டேஷ்போர்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து கிளிக் ஹியர் லிங்க் டு ரீட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். இவங்க கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு படிச்சுட்டு தென் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ண முடியும். தென் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேம், கிளாஸ் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதோட ஃபுல் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் கம்யூனிகேஷன் ஆக்சஸில் மொபைல் கான்டாக்ட், நம்முடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கலாம். தென் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். லாகின் பாஸ்வேர்டு, நம்மளா ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரிக் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். அதை நீங்கள் அது வர்ற மாதிரி நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் பாஸ்வேர்டு இருக்கும். தென் கன்ஃபார்ம் லாகின் பாஸ்வேர்ட், லாகின் பாஸ்வேர்டில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதில் தெரிய டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ஆதென்டிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை ஆண்டிகேட் பண்ணிவிட்டு தென் சேவ் அண்ட் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நம்மளுடைய மொபைல் நம்பர் அதில் ஷோ ஆகும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம ஓடிபியை சென்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன்ஸ், நம்ம இமெயிலுக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபாதர் நேம் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர் நேம், செலக்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகிரி விச் யூ பிலாங் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய கேட்டகிரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேட்டகிரி ஃபார் விச் அப்ளைடுன்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். RUSPMCIL எம்ப்ளாய், இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா அல்லது எம்ப்ளாயாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் லொக்கேஷன் ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாம் சென்டர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பைன்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சென்டர் 1, சென்டர் 2, சென்டர் 3 அண்ட் சென்டர் 4 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நம்ம பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு அட்ரஸுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். நம்மளுடைய போர்ட் நேம் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் 12th அல்லது ஈக்குவலண்ட் கேட்டிருக்காங்க, அதுலேயும் போர்ட் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க அண்ட் பர்சன்டேஜ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி நேம் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூட் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த டிகிரி, எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் ஃபினிஷ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ், வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா கூட அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் டைப் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். டெசினேஷன்ஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். கரண்ட்லி ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையா அல்லது ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது கூட வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ரிமூவ் பண்ணால் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து நமக்கு அப்லோட் பண்ணணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் தான் நமக்கு அப்லோட் பண்ணணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அல்லது லைட் பேக்ரவுண்டில் இருக்கலாம். ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். சிக்னேச்சர்ஸ் வந்து பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கால் உங்களுடைய ஒயிட் பேப்பரில் நீங்கள் சிக்னேச்சர்ஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர்ஸ் பண்ணுறப்ப கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து நாட் அலோட். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பிளாக் அல்லது ப்ளூ இங்கால் தம்ப் பண்ணி ஒயிட் பேப்பரில் தம்ப் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். லெஃப்ட் thumb is not available, right thumb may be used ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம thumb பண்ணுறப்ப ரைட் ஹேண்டோட thumb அல்லது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் thumb நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ரைட் கிளியர்லி இன் இங்கிலீஷ் ஆன் ஒயிட் பேப்பர் யூஸிங் ப்ளூ இங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே டிக்ளரேஷன் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டை நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்கால் எழுதி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். கேபிட்டல் டெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. இதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அதர் டாக்குமெண்ட்ஸ் வேறு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் பிடிஎஃப்ல தான் இருக்கணும்.
சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வரிசையாக அப்லோட் பண்ணணும். இதில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர்ஸ், கேஸ்ட் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், 10th பாஸ் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், அதே மாதிரி 12th பாஸ் சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையாக செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு சைடில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே தெரிய டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, இஎஸ்எம்க்கு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நமக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் ஷோ ஆகும். அந்த ரெசிப்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிப்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் கண்டெய்னிங் த பேமெண்ட் டீட்டெயில்ஸ். நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டட் ஆகிடும். நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம்.